Good morning students. So நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஒரு டைபோல் எடுத்துப்போம். ஏங்கிற பாயிண்டில் அண்டு பிங்கிற பாயிண்டில் வந்து -q அண்டு +q ரெண்டு டைபோல் எடுத்துப்போம். ஒரு டைபோல் எடுத்துப்போம். இந்த டைபோலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2a, அது ஆரிஜின்லேருந்து a டிஸ்டன்ஸ், ஆரிஜின் a டிஸ்டன்ஸ். இந்த டைபோலோட சென்டர்லேருந்து ஒரு θ ஆங்கிளில் ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் பியில் நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்கும்? எதனால்னா டியூ டு டைபோல். இந்த +q-வாலையும் இந்த -q-வாலையும் இந்த பாயிண்ட் பியில் வந்து நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்கும், இந்த டைபோலால் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் r, இதோட டிஸ்டன்ஸ் r1. அதாவது இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டு ஒரு r டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து r1னும் இது வந்து r2 எடுத்துப்போம். இது θ அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து என்ன இருக்கும்? 180 - θவாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது 180, அதில் θ போக பேலன்ஸ் வந்து 180 - θ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைபோல் இருக்குது இல்லைங்களா, இந்த டைபோலோட டைரக்ஷன் எப்பயுமே -q-லேருந்து +q இருக்கும். எதோட டைரக்ஷன்னா டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன். அப்போ பியோட டைரக்ஷன் நமக்கு வந்து ஃப்ரம் -q to +q-வாக இருக்கும். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கேன் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த +q-ங்கிற சார்ஜால் பாயிண்ட் பியில் எவ்வளோ பொட்டன்ஷியல், -q-ங்கிற சார்ஜால் பாயிண்ட் பியில் எவ்வளோ பொட்டன்ஷியல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த +q-வால் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முன்னாடி நம்ம பார்த்த விஷயத்தை மறுபடியும் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க முடியும் அப்படின்னா v = 1/4/ε0 q/r அளவுக்கு இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே ரெண்டு சார்ஜ் +q ஒரு சார்ஜ் இருக்குது, -q சார்ஜ். அப்போ ஒவ்வொரு சார்ஜிங் ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும் இல்லையா. அப்போ +q வந்து எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கொடுக்கலாம், r1 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்கலாம்னா இது அப்படியே இங்கே சப்ஸ்ட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, v = 1/4/ε0 q-ங்கிறது இந்த சார்ஜ், அப்போ +q. r-ங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் r1 டிஸ்டன்ஸ். அதேமாதிரி இந்த -q வந்து இங்கே ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த -q-வால் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குன்னா v = 1/4/ε0 q பதிலாக -q. எவ்வளோ டிஸ்டன்ஸு? r2 டிஸ்டன்ஸ், r2 சரிங்களா. இப்போ இந்த பொட்டன்ஷியல் v1 வந்து v2ன்னு வச்சு, இந்த +q-வால் இங்கே கிடைக்கிற பொட்டன்ஷியல் வந்து v1னும் இந்த -q-வால் இங்கே கிடைக்கிறது வந்து v2. இப்போ ரெண்டு சார்ஜ் வந்து பொட்டன்ஷியல் கிடையாது. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னா v = v1 + v2 அளவுக்கு இருக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ண நமக்கு என்னன்னா 1/4/ε0 q/r1. இங்கே பாருங்கள், இது வந்து மைனஸ், இது ப்ளஸ். அப்போ மைனஸாக ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்துடும். -1/4/ε0 q/r2. இப்போ இதில் வந்து q/4/ε0 நமக்கு வந்து காமனாக இருக்குது. காமனாக எடுத்துட்டோம்னா q/4/ε0 காமனாக எடுத்தோம்னா பேலன்ஸ் என்னன்னா 1/r1 - 1/r2. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் v = எவ்வளோ இருக்கலாம்னா இந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு r-ஓட டிஸ்டன்ஸ் தெரியும், ஆனால் இந்த r1 r2 தெரியாது. அதாவது இந்த r1னும் r2 நமக்கு தெரியாது. ஸோ இதோட வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு கொசைனில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. அதாவது ட்ரையாங்கிள் BOP எடுத்துக்குவோம். இந்த ட்ரையாங்கிளில் கொசைனில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவை என்ன தேவைன்னா r1² தேவை. r1² = r² + a² - 2ra cos θ. இதுலேருந்து காமனாக r² வெளில எடுத்தோம்னா 1 + a² / r² -
2a/6 காஸ்டான வரும். சரிங்களா? ரைட். இது எப்படி தெரியுதா பாருங்க, சொல்கிறேன். இந்த r² உள்ளே கொண்டு வாங்களேன். இந்த ஈக்குவேஷனில் உள்ளே கொண்டு வந்தால் r² ப்ளஸ் இங்கே கொண்டு வந்தோம்னாக்கா r² இன்ட்டு a²/r². இங்கே கொண்டு வந்தோம்னாக்கா r² × 2a/6 காஸ் தீட்டா. இந்த ஆரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயர் இது கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் என்னன்னா r² ப்ளஸ் a² மைனஸ் 2ra காஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இது கரெக்டா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் இது வருது இல்லையா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாறிடலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? சரிங்களா? எப்படி புரியுதா? ரைட். ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும், சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி வந்துடும். சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ரைட். இதில் வந்து இந்த a²/r² வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப மினிமம் வேல்யூவாக நம்ம 1 சொல்லுவோம், அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த ஏங்கிறது ரொம்ப சின்னது, ஆறுங்க ரொம்ப அதிகம். ஸோ சின்ன வேல்யூலேருந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ராக்ஷனில் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப டெசிமல் பாயிண்டில் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ரொம்ப 1 விட கம்மியாக கிடைக்கும். அதனால் இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டால் பேலன்ஸ் என்ன இருக்குது? r² = 1 - 2a/6 காஸ் தீட்டா. இந்த ஸ்கொயர் இருந்தால் கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ r² இது என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட்னாக்கா அப்போ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு 6 வரும். இங்கே பேலன்ஸ் ஆகினா 1 - 2a/6 காஸ் தீட்டா. இந்த ஸ்கொயர் ரூட் என்னன்னா 1/2 எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இந்த இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா 1 டிவைட் பண்ணுறோம். 1 டிவைட் பண்ணோன்னா 1/r1 = 1/6. இந்த டேர்ம் வந்து 1 டிவைட் பண்ணால் 1/1 - 2a/6 காஸ் தீட்டா பவர் 1/2 வரும். அதை மேலே கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன வரும்னா இந்த பவர் ஃபேக்டரில் +1/2 இருக்குது, -1/2 மாறும். 1 - 2a/6 காஸ் தீட்டா. இதெல்லாம் வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரெண்டு பக்கம் 1 டிவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த 1 - 2a/6 காஸ் தீட்டா இல்லையா? இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பைனாமியல் தேரம். பைனாமியல் தேரம் என்னன்னா 1 - x⁻n அப்படிங்கிறது 1 - nx. இது வந்து கண்டினியூ ஆகும். அதேமாதிரி 1 + x⁻n அப்படிங்கிறது 1 + nx. இந்த மாதிரி கண்டினியூ ஆகும்னு வச்சுங்களேன். இங்கே வரலாம், இது 1, இது x மாதிரி எடுத்துங்க, பவர் n. கவனி, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு தியரம் யூஸ் பண்ணுவோம், பைனாமியல் தியரம். அப்போ 1/r1 = 1/r × 1 - x அப்படின்னா 1 - nxன்னு வரும். அப்போ 1 - n, என்னோட வேல்யூ எவ்வளோ? -1/2. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? இதுதானே எக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ 2a/6 காஸ் தீட்டா. இந்த 2வும் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 - ப்ளஸ், அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1/r1 = 1/r × 1 - ப்ளஸ், அப்போ a/6 காஸ் தீட்டா. இது வந்து 1/r1 வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 1/r2 வேல்யூ தெரியும். இதே மாதிரி இதே தான் அடுத்த ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் AOP. ட்ரையாங்கிள் வந்து AOP எடுத்துப்போம். இந்த AOPயில் பார்த்தீங்கன்னாக்கா r² = r² + a² - 2ra cos 180 - θன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கான ஆங்கிள் வந்து θ, ஆனால் இந்த ட்ரையாங்கிள் எவ்வளோக்கு 180 - θ. இப்போ காஸ் ஆஃப் 180 - θங்கிறது -cos θ. அப்போ -cos θ இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ இந்த டேர்ம் எப்படி நம்ம பண்ணால் r² = r² + a² + 2ra cos θன்னு மாறும். வழக்கம் போல் இல்லை, r² காமன் எடுத்துப்போம். r² காமன் எடுத்தோம்னாக்கா பேலன்ஸ் 1 + a² / r² + 2a/6 cos θன்னு வரும்.
இது புரியுங்க லாஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும். வழக்கம் போல் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒன்றை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 + 2a/r காஸ்டான வரும். இந்த ஸ்கொயர் வந்து கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன வரும், பவர் ஃபேக்டர்லாம் போயிடும். அப்போ போச்சுன்னா R2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் போய்டும். அப்போ என்ன ஆர்னு வரும். இங்கே என்னன்னா 1 + 2a/r cos θ -1/2 வரும். சாரி +1/2 வரும். இப்போ ரெண்டு பக்கமும் 1 டிவைட் பண்ணுறோம். அப்போ 1/r2 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு இதை 1 டிவைட் பண்ணணும். நமக்கு என்னன்னா 1 + 2a/r cos θ இந்த பவர் என்ன -1. ஏன்னா 1/2 வந்து மேலே கொண்டு வந்தோம்னா பவரில் -1/2 வரும். சரி இங்கே பாருங்கள் 1 + x power n 1 + x power n அப்போ 1 + nx. அப்போ 1/r2 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 + என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -1/2 இன்ட்டு x. அப்போ 2a/r cos θ. இந்த 2வும் இந்த 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ 1/r2 ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 - a/r cos θ. இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறது, இந்த பாயிண்ட் ஃபீல் வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்காக 1/r1 வேல்யூ 1/r2 வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். பண்ணிடுறேன். இந்த R1 வேல்யூ இது R2 வேல்யூ இது 1/r1 1/r2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். b ஈக்குவல் டு q/4/ε0. 1/r1 வேல்யூ எவ்வளோ, 1/r இன்ட்டு 1 + a/r cos θ. சரிங்களா? ரைட். மைனஸ் 1/r 1/r2 வேல்யூ -1/r2 இல்லையா, 1/r2 வேல்யூ இது 1/r இன்ட்டு 1 - a/r cos θ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வரும். அப்போ நமக்கு என்னன்னா q/4/ε0 இந்த 1/r காமன் வெளில எடுத்துட்டோம்னாக்கா இன்ட்டு 1/r. இங்கே பேலன்ஸ் என்னன்னா 1 + a/r cos θ. இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுனாக்கா -1 + a/r cos θ வரும். டேர்ம் புரியுங்களா? இங்கே கூட 1/rயும் இங்கே கூட 1/r காமன் வெளில கொண்டு வந்துட்டேன். மீதி எவ்வளவு 1 + a/r cos θ மைனஸு இன்ட்டு 1 - a/r cos θ. இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்தோம்னா -1 மைனஸ் ப்ளஸ் a/r இப்படி வரும். இப்போ இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்னன்னா q/4/ε0 r a/r cos θ a/r cos θ ப்ளஸ் a/r cos θ. அப்போ 2a/r cos θ வரும். இப்போ r × r r ஸ்கொயர் q × 2a அது நம்ம என்ன சொல்லலாம், மொமெண்ட் டைபோல் மூமெண்ட் p ஈக்குவல் டு 2aqன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு என்னன்னா p/4/ε0 r ஸ்கொயர் cos θ. சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இந்த -q-வாலையும் +q-வாலையும் இந்த பாயிண்ட் பியில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வெக்டர் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. இது வந்து வெக்டர் டைம் மாற்றணும்னா v வெக்டர் ஈக்குவல் டு
பி பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா. இதை வந்து நம்ம வெக்டர் டேர்மில் மாற்றுறப்ப நம்ம ஒரு இப்படி மாற்றிக்கலாம் பாருங்க. பி வெக்டர் டாட்டு ஆர் கேப்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிறப்ப ஏபி காஸ்டா. அப்போ இந்த காஸ்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வெக்டர் டேர்ம் மாறும். அப்போ வெக்டர் டேர்ம் மாறிச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுது, அதை வந்து பிஏ காஸ்டா அப்படின்னு நம்ம, அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ங்கிறது என்னது ஏபி காஸ்டாங்கிற மாதிரி. இப்போ பி வெக்டர் டாட் ஆர் கேப், அந்த ஆர் கேப்பான மேட்ரு 1 சரியா. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம மேக்னெட்டை வந்து டேரக்ஷனாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டை யூஸ் பண்ணி டேரக்ஷனாக மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து வெக்டர் ஃபார்மெட்டில். சரி இது இருக்கட்டும். நம்ம அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த டைம் மேக்னெட் வாங்க, இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பி வந்து இந்த டைபோலோட டைரக்ஷனில், டைபோல் மூமெண்டோட டைரக்ஷனில் இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன, கேஸ் 1 ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பி தீட்டாங்கில் வந்து இருக்காமல் இங்கே இருந்துச்சு, இந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரி. ஏன்னா இந்த ஆருக்கும் இந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்னா 0. அப்போ காஸ் 0 நமக்கு என்ன ஆகிடும், 1 வந்துடும். அப்போ இந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் நமக்கு பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி V ஈக்குவல் டு P பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கும். கேஸ் 2ல் பார்த்தோம்னா இந்த டைபோலுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா ஆருக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி. அப்போ காஸ் 90 வந்து நமக்கு என்ன ஆகிடும் 0. இப்போ காஸ் 90 0னாக்கா இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும் டோட்டல் 0. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோனாக்கா ஈக்குவல் டு 0. இதோட பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் டைபோலுக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரி நமக்கு என்ன இருக்குது, எந்த வித பொட்டன்ஷியலும் இருக்காது. அடுத்து இந்த பி வந்து இந்த பக்கம் இருக்குது, அது டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா கேஸ் 3ல் தீட்டாவோட வேல்யூ வந்து 180 டிகிரியாக இருக்கும். அப்போ காஸ் 180 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா -1. அப்போ இந்த காஸ் 180 வேல்யூ வந்து -1 போட்டோம்னா அந்த பேலன்ஸ் என்ன, அதாவது இதோட வியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா V ஈக்குவல் டு -P பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதான் அந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே, தேங்க்யூ.